அதுக்கு எடுத்து கேட்டோம். சகுனம் என்பது இஸ்லாத்துல கிடையாது. எவன் சகுனம் பார்க்கறான் அவன் முஷ்ரிக் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? புகாரில இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியை யாரேனும் மறுத்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் சொன்னீங்களா இல்லையா? உங்க வாயிலிருந்து தானே வந்துச்சு. இஸ்லாமிய ஆட்சி இருந்து அந்த ஆட்சிக்கிலே இவர்கள் இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான். அதை மாற்றுக்கருத்தே இல்லை. அப்படி கொல்லப்பட வேண்டியவர் என்று நீங்க சொன்னீங்களே, உங்கள்கிட்ட புகாரில இருக்கக்கூடிய சகுனம் செய்தி சம்பந்தமா கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி சகுனம் என்பது உண்மை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் இருக்கு, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது சம்பந்தமா கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னீங்க? அந்த ஹதீஸை ஏத்துக்கிற கூடாது. எப்படி? ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்தாலும் அறிவிப்பாளர் வரிசை கரெக்டாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது சகுனம் என்பது இந்த மூணுல இருக்குங்கிறது, அது புகாரில ஒருவருடைய அறிவிப்பு தான், ஒருவருடைய அறிவிப்பு தான். அது இப்னு உமர் அவர்கள் வழியாக வரக்கூடிய அறிவிப்பு தான். புகாரில 5753 சொன்னாங்கல்ல, அது இப்னு உமர் வழியாக வருது. அவங்க புகாரில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பை சுட்டி காட்டினாங்க. சகுனம் என்பது பெண், வீடு, கால்நடை இதில் தான் இருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டினாங்க. இந்த அறிவிப்பாளத்தோட ரீதியில கரெக்டா இருக்கு. ஆனா இதை சஹீஹ்னு சொல்ல மாட்டோம். இதை சையான ஹதீஸ்னு சொல்லக்கூடாது. இதை சையான ஹதீஸ்னு சொல்லக்கூடாது. இதை சையான ஹதீஸ்னு சொல்லக்கூடாது. கேள்வி கேட்டோமா இல்லையா? அப்ப புகாரில இருக்கக்கூடிய இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸை மறுத்த அப்பாஸ் அலி சலசலப்பி அவர்கள் கொல்லப்பட வேண்டியவரா? கேள்வி கேட்டோம்ல, சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆமா, என்னையும் கொள்ளுங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? பதில் வந்ததா? வரல. புகாரி முஸ்லீம்ல லைஃபான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கான்னு கேக்குறீங்க. இடம்பெற்றிருக்கிறது. புகாரி முஸ்லீமே லைஃப் இல்ல, அதை நீங்க புரியும். புகாரி முஸ்லீமுக்குரிய பேரு சஹீஹ். எப்படி? அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒட்டுமொத்தத்தையும் பார்க்கணும். புகாரில பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ் இருக்கு. அதுல பெரும்பாலான பகுதி ஒரு 90% 95% சஹீஹான ஹதீஸ். லைஃபான ஹதீஸ் இருக்குது. அது எவ்வளவு? ஒரு 5% இருக்குது. புகாரி இமாம் பதிவு பண்ணாலும் சஹீஹ் சொல்லல. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கடுத்து கேள்வி கேட்டோம். என்ன? இப்ப கேட்ட கேள்வி சாதாரண கேள்வி கிடையாது, பாரதூரமாக உங்கள் மீது வைக்கப்பட்ட கேள்வி. நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல அவதூறு சொன்ன கேள்வி அது.